நிதி ஆயோக் வந்து ஒரு ஆய்வு கட்டுரை ரிலீஸ் பண்ணியிருக்கு. என்னன்னா, அதிகம் கடன் வாங்கும் மாநிலம், பெண்கள் அதிகம் கடன் வாங்கும் மாநிலத்தில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ். பெண்கள் அதிகம் கடன் வாங்கும் மாநிலத்தில் தமிழ்நாடு முதலிடம். 44% பெண்கள் கடன் வாங்குறாங்க. இரண்டாவது இடம் ஆந்திரா 41%. மூன்றாவது இடம் தெலுங்கானா 35%. அடுத்து ஹையஸ்ட் டால்ஃபின் இன் இந்தியா, உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேசில் 2397 டால்ஃபின்ஸ் இருக்கும். டால்ஃபின்ஸ். இந்தியா ஃபுல்லா 6327 டால்ஃபின்ஸ் இருக்கு. நைஸ். 6327 டால்ஃபின்ஸ். இது எப்படி கணக்கு எடுத்தாங்கன்னா, வெறும் 8 ஸ்டேட்ல மட்டும்தான் கணக்கு எடுத்திருக்காங்க. ஏன்னா 8 ஸ்டேட்ல தான் அதிகம் டால்ஃபின்ஸ் இருக்கனால 8 ஸ்டேட்டு, அதில் இருக்க 27 ரிவர்ஸில் இந்த கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூபி, செகண்ட் வந்து பீகார், தேர்ட் வெஸ்ட் பெங்கால். இந்த டால்ஃபின்ஸ்க்கு வந்து கண்ணு தெரியாது, அது வந்து அல்ட்ராசோனிக் சவுண்டை வச்சு தான் மூவ் பண்ணும். அடுத்து இந்தியாவின் முதல் உலக அமைதி மையம், வேர்ல்டு பீஸ் சென்டர், எங்கன்னா ஹரியானால குருகிராம். அசாமில் வந்து ஷிராங் ரிப்போ எலிஃபண்ட் ரிசர்வ்னு ஒன்று இருக்கு, அதுக்கு பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க, ஷிக்னா ஜுவெலோ நேஷனல் பார்க். இது வந்து அசாமோட 8வது தேசிய பூங்கா. அடுத்து ஹிரத் ஃபெஸ்டிவல், காஷ்மீரில். உருகுவாவோட நியூ பிரசிடென்ட் யமன்லு ஒர்சி. 16வது ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுப்பு, 16வது ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுப்பு. இது வந்து மே மந்த்ல நடக்கும்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கார். அடுத்து வந்து ஜுனாகத்தில் வனவிலங்கு தேசிய பரிந்துரை மையம், ஜுனாகத்தில் வனவிலங்கு தேசிய பரிந்துரை மையம், அதுக்கு வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அப்புறம் நதி டால்ஃபின் அப்படின்ற புக்கை வந்து பிரைம் மினிஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கார். நதி டால்ஃபின். 38th Canis Open Chess Championship, 38th Canis Open Chess Championship International. இதில் வந்து இனியன் வந்து வின் பண்ணியிருக்கார். தமிழ்நாட்டோட கிராண்ட் மாஸ்டரான இனியன் இதெல்லாம் வின் பண்ணியிருக்கார். செகண்ட் பிளேஸ் வந்து ஆரத்யா கார்க், இவங்களும் இந்தியா தான், கார்க். அடுத்து குஜராத்தில் வந்தாரா வனவிலங்கு மீட்பு பாதுகாப்பு மையம் ஓபன் பண்ணியிருக்காங்க. குஜராத்தில் வந்தாரா வனவிலங்குகள் மீட்பு பாதுகாப்பு மையம். இது வந்து யாரோடதுன்னா ஆனந்த் அம்பானியோடது. மத்திய பிரதேசில் விவசாயிகளுக்கு மின் கட்டணம் ₹5. ₹5 மின் இணைப்பு இந்த வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து இந்தியாவும் நேபாளும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் பேர் வந்து வாஷ்னா வாட்டர் சானிடேஷன் ஹைஜீன். ஆஸ்திரியாவோட புதிய அதிபர் கிறிஸ்டியன் ஸ்டோக்கர். சரத் கமல்ன்றது டேபிள் டென்னிஸ் பிளேயரு, இவர் ரிட்டையர் ஆயிட்டார், இந்தியாவோட பிளேயர். அடுத்து ஸ்டீவ் ஸ்மித் ஆஸ்திரேலியாவோட கிரிக்கெட் பிளேயரு, அவரும் ரிட்டையர் ஆயிட்டார். அடுத்து எக்கனாமிக் சென்செக்ஸ் இது வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இது வந்து ஏப்ரல் டு டிசம்பர் இந்த வருஷம் நடக்க போகுது.
இது செய்ய போகிறது வந்து புள்ளியியல் மற்றும் திட்ட செயலாக்க அமைச்சரகம். புள்ளியியல் மற்றும் திட்ட செயலாக்க அமைச்சரகம். அடுத்து தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழக மேலாண்மை இயக்குனர். தமிழ்நாட்டு மகளிர் மேம்பாட்டு கழக மேலாண்மை இயக்குனர் யாருன்னா ஸ்ரேயா பி சிங் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரேயா பி சிங். ஐஆர்சிடிசி, ஐஆர்எஃப்சி இந்த ரெண்டுக்கும் வந்து நவரத்னா ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. நவரத்னா ஸ்டேட்டஸ். இது வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு செக்டாருக்கு இந்த அங்கீகாரம் கொடுப்பாங்க. அதாவது கவர்மெண்ட்டோட அப்ரூவல் இல்லாமல் ஒரு 1000 crores வந்து இவங்க தானாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அவ்வளோதான்.